தமிழ் ஒளி புத்தகங்கள், வரலாற்றுக் கதைகள். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம். வாசிப்பது லாவண்யா முருகேசன். அத்தியாயம் 44. மாயக்கிழவன். கிழவனுடைய கையில் வேல் ஒன்று இருப்பதையும் அதை பெற்றுக்கொண்டு தன்னுடன் கிளம்பி வரும்படி கிழவன் சமிஞ்ஞை செய்வதையும் பலகனி வழியாக வந்த நிலவின் மங்கிய ஒளியில் பரஞ்சோதி உற்று பார்த்து தெரிந்து கொண்டான். பரஞ்சோதி தயங்கிய போது கிழவன் அவனுடைய ஒரு கையை தன்னுடைய இடது கையினால் அழுத்தி பிடித்தான். உடனே பரஞ்சோதிக்கு பழைய ஞாபகம் ஒன்று வரவே அந்த மாயக்கிழவன் கொடுத்த வேலை வாங்கி கொண்டு துள்ளி எழுந்தான். இருவரும் வீட்டின் கொல்லைப்புறம் வழியாக வெளியே வந்தார்கள். பரஞ்சோதி தன்னுடைய குதிரையும் இன்னொரு குதிரையும் அங்கே சேணம் பூட்டி ஆயத்தமாக நிற்பதைக் கண்டான். இருவரும் குதிரைகள் மீது பாய்ந்து ஏறிக்கொண்டார்கள். பரஞ்சோதி எதிர்பார்த்தது போல் கிழவனுடைய குதிரை உடனே பாய்ச்சலில் கிளம்பவில்லை. பரஞ்சோதிக்கு முதுகுப்புறத்தை காட்டிய வண்ணம் அவன் ஏதோ செய்து கொண்டிருந்தான். எனவே பரஞ்சோதியும் தன்னுடைய குதிரையை இழுத்து பிடிக்க வேண்டியதாயிற்று. தாமதம் செய்து கொண்டிருந்த கிழவன் நடுவில், "தம்பி, என்னை யாரென்று தெரிகிறதா?" என்று கேட்டான். தாடியை பார்த்து முதலில் ஏமாந்துதான் போனேன். கையை பிடித்து அழுத்தியதுதான் தெரிந்தது. "பிசாசுக்கு பயப்படாத சூரர் வஜ்ரபாகு தாங்கள்தானே?" என்றான் பரஞ்சோதி. உரத்த சத்தத்துடன் சிரித்துக்கொண்டு கிழவன் திரும்பிய போது அவன் முகத்திலிருந்து நரைத்த தாடியை காணவில்லை. தாடி நீங்கிய முகம் வீரன் வஜ்ரபாகுவின் முகமாக காட்சியளித்தது. "யோசித்துச் சொல்லு அப்பனே, என்னோடு வருவதற்கு உனக்கு சம்மதமா?" என்று வஜ்ரபாகு கேட்க, பரஞ்சோதி, "எனக்கு வர சம்மதம்தான். உங்களுக்குத்தான் இங்கிருந்து போகும் உத்தேசம் இல்லை போலிருக்கிறது" என்றான். "ஏன் அப்படிச் சொல்கிறார்? பின்னே இப்படி சத்தம் போட்டு பேசுகிறீர்களே, அவர்கள் விழித்துக் கொள்ள மாட்டார்களா?" "அவர்கள் எழும்புவதற்காகத்தான் இரைந்து பேசுகிறேன். தூங்குகிறவர்களை ஏமாற்றிவிட்டு ஓடி தப்பித்துக் கொண்டான் என்ற அவப்பெயர் அச்சுத விக்ராந்தனுடைய வம்சத்தில் உதித்த வீரன் வஜ்ரபாகுவுக்கு வரப்படுமா?" என்று கூறி எதையோ நினைத்து கொண்டவன் போல் இடி இடி என்று சிரித்தான். இதற்குள் வீட்டு வாசலில் காவலில் இருந்த வீரன் குதிரைகள் காலடி சத்தத்தையும் பேச்சு குரலையும் கேட்டு வீட்டைச் சுற்றி கொல்லைப்புறம் வந்து பார்த்தான். 2 பேர் குதிரை மேலேறி கிளம்பிக் கொண்டிருப்பதை அவன் கண்டு "ஓ" என்று கூச்சலுடன் வீட்டுக்குள் ஓடினான். உடனே அந்த வீட்டுக்குள் வீரர்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பும் சத்தமும், "என்ன என்ன?" என்று கேட்கும் சத்தமும், "மோசம், தப்பி ஓடுகிறார்கள்" என்று கூக்குரலும் ஒரே குழப்பமாக எழுந்தன. வஜ்ரபாகும் பரஞ்சோதியும் ஏறியிருந்த குதிரைகள் முதல் நாள் வந்த பாதையில் திரும்பிச் செல்லத் தொடங்கின. ஆனால் வஜ்ரபாகு குதிரையை வேண்டுமென்றே இழுத்து பிடித்து அதன் வேகத்தை குறைத்ததுடன் ஆங்காங்கே நின்று நின்று சென்றான். பரஞ்சோதி இந்த தாமதத்தை பற்றி கேட்டபோது, "சளுக்கர்கள் நம்மை வந்து பிடிப்பதற்கு அவகாசம் கொடுக்க வேண்டாமா? அவர்கள் வழி தப்பி வேறு எங்கேயாவது தொலைந்து போய்விட்டால்" என்றான். "போய்விட்டால் என்ன?" என்று பரஞ்சோதி கேட்டான். "இவ்விடத்துக்கு கொஞ்ச தூரத்தில் ஒரு மலைக்கணவாய் இருக்கிறதல்லவா? அந்த கணவாயில் துர்காதேவி கோயில் ஒன்று இருக்கிறது. நேற்று வரும்போது நீ கவனித்தாயா?" "இல்லை." "நீ எங்கே கவனிக்கப் போகிறாய்? உன்னுடைய கவனமெல்லாம் ஒருவேளை திருவெண்காட்டு கிராமத்திலே இருந்திருக்கும்." "என்ன சொன்னீர்கள்?" "அந்த துர்க்கையம்மன் கோயில் வழியாக நான் நேற்றைக்கு வந்தபோது, இன்று சூரியோதய சமயத்தில் அம்மனுக்கு 9 உயிர்களை பலி கொடுப்பதாக வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். இவர்கள் வேறு வழியில் போய்விட்டால் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற முடியாதல்லவா?" ஆனால் மேற்கூறிய கிழவனின் வார்த்தைகள் பரஞ்சோதியின் செவியில் விழுந்தனவாயினும் அவன் மனத்தில் பதியவில்லை. பெரியதொரு வியப்பு அவனுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்தது. திருச்செங்காட்டு குடியிலிருந்து அவன் கிளம்பியதிலிருந்து எத்தனையோ அதிசய சம்பவங்களை பார்த்திருக்கிறான். இவ்வளவிலும் இடையிடையே அவனுடைய மனமானது திருவெண்காட்டுக்கு போய் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த விஷயம் இந்த வேஷதாரி வஜ்ரபாகுவுக்கு எப்படி தெரிந்தது என்று நினைத்து பரஞ்சோதி ஆச்சரிய கடலில் மூழ்கினான். பளபளவென்று பொழுது விடியும் தருணத்தில் வஜ்ரபாகும் பரஞ்சோதியும் ஒரு மலைக்கணவாயை அடைந்தார்கள். அவர்கள் இதுகாறும் வந்த பாதையானது அங்கே குறுகி இருபுறமும் செங்குத்தாக ஓங்கி வளர்ந்து பாறை சுவர்களின் வழியாகச் சென்றது. கணவாயை தாண்டியதும் ஒரு பக்கம் மட்டும் பாறை சுவர் உயர்ந்து இன்னொரு பக்கம் அகல பாதாளமான பள்ளத்தாக்காக தென்பட்டது. இந்த இடத்துக்கு வந்ததும் வஜ்ரபாகு தன் குதிரையை நிறுத்தினான். பரஞ்சோதியையும் நிறுத்தும்படி செய்தான். காலை நேரத்தில் குளிர்ந்த இளங்காற்று மலைக்கணவாயின் வழியாக ஜிலுஜிலுவென்று வந்தது. பட்சிகளின் மனோகரமான குரல் ஒலிகளுடன் தூரத்திலே குதிரைகள் வரும் காலடி சத்தம் டக் 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 என்று கேட்டது. "தம்பி, உன்னை மறுபடியும் கேட்கிறேன். அந்த சளுக்க வீரர்கள் வருவதற்குள்ளே தீர்மானமாக சொல். உனக்கு என்னோடு வருவதற்கு இஷ்டமா?" என்று வஜ்ரபாகு கேட்டான். "உங்களோடுதான் வந்துவிட்டேனே, இனிமேல் திரும்பி போக முடியுமா?"
உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் இப்போது கூட நீ திரும்பி போய் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம். சேர்ந்து கொண்டு அவர்கள் போகும் இடத்துக்கு நீயும் போகலாம். அவர்கள் எங்கே போகிறார்கள்? நாகார்ஜுன மலைக்கு போவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் போகப் போவது யமலோகத்துக்கு. அங்கே அவர்களை அனுப்பப் போவது யார்? உனக்கு இஷ்டமிருந்தால் நீயும் நானுமாக, இல்லாவிட்டால் நான் தனியாக. பரஞ்சோதி சிறிது யோசித்துவிட்டு, தாங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான். பல்லவ சைனியத்தின் பாசறைக்கு. ஆஹா, நான் நினைத்தபடிதான் என்றான் பரஞ்சோதி. உனக்கு எப்படி தெரிந்தது? நேற்றெல்லாம் யோசனை செய்ததில் தெரிந்தது. இன்னும் என்ன தெரிந்தது? தாங்கள் காஞ்சி சக்கரவர்த்தியின் ஒற்றர் என்றும் தெரிந்தது. தம்பி, உன்னை என்னவோ என்று நினைத்தேன். வெகு புத்திசாலியாக இருக்கிறாயே. ஐயா, நான் தங்களுடன் வந்தால் பல்லவ சைனியத்தில் என்னை சேர்த்துக் கொள்வார்களா என்று கேட்டான் பரஞ்சோதி. கட்டாயம் சேர்த்துக் கொள்வார்கள். கரும்பு தின்ன கூலியா? உன்னை போன்ற வீரனைப் பெற பல்லவ சைனியம் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே என்றான் வஜ்ரபாகு. பரஞ்சோதி இதற்கு மறுமொழி சொல்லவில்லை. சிறிது நேரம் மௌனத்துக்குப் பிறகு, அப்பனே, என்ன யோசிக்கிறாய் என்று வஜ்ரபாகு கேட்டான். என்னிடம் உள்ள ஓலையை என்ன செய்வது என்றுதான். அதோ தெரிகிற பள்ளத்தாக்கிலே ஓடுகிற தண்ணீரில் போடு. அதனால் இனிமேல் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நாகநந்தியும் ஆயனரும் எவ்வளவு ஏமாற்றம் அடைவார்கள். ஆம், நாகநந்தி பெரிய ஏமாற்றம்தான் அடைவார் என்று கூறிவிட்டு வஜ்ரபாகு கலகலவென்று சிரித்தான். ஏன் சிரிக்கிறீர்கள்? இப்படிப்பட்ட கும்பகர்ணனாக பார்த்து அந்த புக்த பிக்ஷு ஓலையை கொடுத்தாரே என்றுதான். ஐயா, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நான் இப்படியே நாகார்ஜுன மலைக்கு போய் நாகநந்தியின் ஓலையை கொடுத்துவிட்டு பின்னர் பல்லவ சைனியத்தின் பாசறைக்கு வருகிறேன். வீண் வேலையப்பனே. நாகநந்தி உன்னிடம் கொடுத்த ஓலை அக்னிக்கு அர்ப்பணமாகிவிட்டது. என்ன சொன்னீர்கள்? நாகநந்தியின் ஓலை தீயில் எரிந்து போய்விட்டது என்றேன். இதோ என்னிடம் இருக்கிறதே. அது நான் எழுதி வைத்த ஓலை தம்பி. என்னுடைய சந்தேகம் சரிதான் என்று பரஞ்சோதி கூறி ஓலைச்சுருளை எடுத்து பள்ளத்தாக்கில் வீசி எறிந்தான். அன்றிரவு தீபத்தில் மயக்க மருந்து சேர்த்து என்னை தூங்க வைத்து விட்டுத்தானே ஓலையை எடுத்தீர்கள் என்று கேட்டான். உன்னுடைய வேலின் முனையைப் போலவே உன் அறிவும் கூர்மையாகத்தான் இருக்கிறது என்றான் வஜ்ரபாகு. வஜ்ரபாகுவை ஆச்சரியமும் பக்தியும் ததும்பிய கண்களினால் பரஞ்சோதி பார்த்து, ஐயா, நாகநந்தி என்னிடம் அனுப்பிய ஓலையில் என்ன எழுதியிருந்தது என்று கேட்டான். புலிகேசியை காஞ்சி மாநகருக்கு உடனே வந்து தென்னாட்டின் ஏக சக்கராதிபதியாக முடிசூட்டிக் கொள்ளும்படி எழுதியிருந்தது. அடடா, அப்படிப்பட்ட துரோகமான ஓலையையா நான் எடுத்துக்கொண்டு வந்தேன்? ஐயோ, என்ன மூடத்தனம் என்று புலம்பினான் பரஞ்சோதி. போனதை பற்றி அப்புறம் வருத்தப்படலாம். இதோ சளுக்க வீரர்கள் யமனுலகம் போக அதிவேகமாக வருகிறார்கள். நீ என்ன செய்ய போகிறாய் என்று வஜ்ரபாகு கேட்டான். தங்கள் விருப்பம் எப்படியோ அப்படி. சரி, இந்த கணவாயின் இரு பக்கமும் நாம் இருவரும் நிற்கலாம். முதலில் வருகிறவன் மார்பில் உன்னிடமுள்ள ஈட்டியை பிரயோகம் செய். அப்புறம் இந்த வாளை வைத்துக்கொண்டு உன்னால் முடிந்த வரையில் பார் என்று வஜ்ரபாகு கூறி தான் வைத்திருந்த 2 வாள்களில் ஒன்றை கொடுத்தான். பரஞ்சோதி ஆர்வத்துடன் அந்த வாளை வாங்கிக் கொண்டு தன்னுடைய கன்னிப்போருக்கு ஆயத்தமாய் நின்றான். அத்தியாயம் 45. மலைக்கணவாய். சூரியன் உதயமாகி 2 நாழிகை பொழுது ஆனபோது அந்த மலைக்கணவாய் பிரதேசம் கோரமான ரணகளமாய் காட்சியளித்தது. இளம் கதிரவனின் செங்கிரகணங்கள் பாறையில் ஆங்காங்கு தோய்ந்திருந்த கரும் இரத்தத்தில் படிந்து ரணகளத்தின் கோரத்தை மிகுதிப்படுத்தி காட்டின. கால்கை வெட்டுண்டும் தலை பிளந்தும் தேகத்திலும் பல இடங்களிலும் படுகாயம் பட்டும் உயிரிழந்த 9 வீரர்களின் பிரேதங்கள் அந்த கணவாய்ப்பாதையில் கிடந்தன. அப்படி கிடந்த உடல்களினிடையே வஜ்ரபாகு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அந்த உடல்களை அவன் புரட்டி பார்த்தும் அவற்றின் உடைகளை பரிசோதித்தும் எதையோ பரபரப்புடன் தேடிக்கொண்டிருந்ததாக தோன்றியது. சற்று தூரத்தில் ஒரு பாறையின் மீது பரஞ்சோதி உட்கார்ந்திருந்தான். அவன் முகத்தில் மிகுந்த சோர்வும் அருவருப்பும் குடிகொண்டிருந்தன. கையிலே வாளை பிடித்து ஊன்றிக் கொண்டிருந்தான். பக்கத்திலே ரத்தம் தோய்ந்த வேல் கிடந்தது. சற்று முன்னால் நிகழ்ந்த கொடுமையான ஒரு சம்பவம் பரஞ்சோதியின் மனக்கண் முன்னால் நின்றது. சளுக்க வீரர்களில் 3 பேரை பரஞ்சோதியும் 5 பேரை வஜ்ரபாகுவும் யமனுலகுக்கு அனுப்பினார்கள். அவர்களுக்கு சற்று தூரத்திலேயே நின்ற 9வது வீரன் சண்டையிடாமல் குதிரையை திருப்பி விட்டு கொண்டு ஓடப் பார்த்தான். அப்போது வஜ்ரபாகு வேலை எறிய அது ஓடுகிறவன் முதுகில் போய் பாய்ந்தது. அவனும் செத்து வீழ்ந்தான். அதுவரையில் வஜ்ரபாகுவின் அசகாய சூரத்தனத்தை பார்த்து பார்த்து வியந்து கொண்டிருந்த பரஞ்சோதிக்கு இதை பார்த்ததும் பெரும் வியப்பு உண்டாயிற்று. ஓடுகிறவன் முதுகில் வேலெறிவதும் ஒரு வீரமா என்று வஜ்ரபாகுவை அவன் மனம் இகழத் தொடங்கியது. திடீரென்று ஆ
என்ற சத்தத்தை கேட்டு பரஞ்சோதி திரும்பி பார்த்தபோது வஜ்ரபாகு ஒரு ஓலையை கையில் வைத்துக்கொண்டு படிப்பதைக் கண்டான். பிறகு வஜ்ரபாகு விரைந்து வந்து பரஞ்சோதி உட்கார்ந்திருந்த பாறைக்கு பக்கத்தில் நின்ற தன் குதிரை மீது ஏறிக்கொண்டான். பரஞ்சோதி இன்னும் எழுந்திராமல் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு, "தம்பி, நீ வரப்போவதில்லையா?" என்று கேட்டான். பரஞ்சோதி ஆகாபங்கமும் அருவருப்பும் நிறைந்த கண்களினால் ஒரு தடவை வஜ்ரபாகுவை பார்த்துவிட்டு மறுபடியும் முன்போல் தலையை குனிந்து கொண்டான். வஜ்ரபாகு குதிரையுடன் பரஞ்சோதியின் அருகில் வந்து, "அப்பனே, கை தேர்ந்த வீரனைப் போல் நீ சண்டையிட்டாய். அதிலாகவத்துடன் போர் புரிந்து 3 ராட்சச சலுக்கர்களைக் கொன்றாய். உன்னை பல்லவ சைனியத்தின் குதிரைப்படை தலைவனாக ஆக்க வேண்டுமென்று பல்லவ சேனாதிபதியிடம் சொல்ல எண்ணியிருக்கிறேன். இத்தகைய சோர்வும் சோகமும் உன்னை இப்போது பிடித்ததன் காரணம் என்ன?" என்று கேட்டான். பரஞ்சோதி மறுமொழி சொல்லவும் இல்லை, தலை நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை. வஜ்ரபாகுவின் முகத்தையே பார்க்க விரும்பாதவன் போல் கிழக்கே மலைக்கு மேலே சூரியன் தகதகவென்று ஒளி வீசி சுழன்று கொண்டிருந்த திசையை நோக்கினான். வஜ்ரபாகு குதிரையை இன்னும் கொஞ்சம் பரஞ்சோதியின் அருகில் செலுத்திக் கொண்டு கூறினான், "தம்பி, உன்னை இந்த நிலையில் பார்த்தால் எனக்கு யாருடைய ஞாபகம் வருகிறது தெரியுமா? குருட்சேத்திர போர்க்களத்தில் இருதரப்பு சைனியங்களும் வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாக நின்றன. யுத்தம் ஆரம்பிக்க வேண்டிய சமயத்தில் அர்ஜுனன் வில்லை தேர்தட்டில் போட்டுவிட்டு, 'எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்னால் யுத்தம் செய்ய முடியாது' என்று சோகமடைந்து விழுந்தான். உன்னை இப்போது பார்த்தால் அந்த அர்ஜுனனைப் போலவே இருக்கிறது." அர்ஜுனன் என்ற பெயர் காதில் விழுந்தவுடனேயே பரஞ்சோதி வஜ்ரபாகுவை நோக்கினான். அவனுடைய கண்களில் சோர்வு நீங்கி ஒரு புதிய ஒளி சுடர்விட்டது. வஜ்ரபாகு நிறுத்தியதும், "அப்புறம் என்ன நடந்தது?" என்று ஆர்வத்துடன் கேட்டான். நல்ல வேளையாக அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் ரத சாரதியாக அமைந்திருந்தார். பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து, "அர்ஜுனா, எழுந்திரு. நீ ஆண் பிள்ளை, சத்திரியன். யுத்தம் செய்வது உன் தர்மம். கையிலே வில்லை எடு" என்றார். இந்த மாதிரி இன்னும் 18 அத்தியாயம் உபதேசம் செய்தார். அதனால் அர்ஜுனனுடைய சோர்வு நீங்கி மறுபடியும் ஊக்கம் பிறந்தது என்று சொல்லி வஜ்ரபாகு நிறுத்தினான். "பிறகு?" என்று பரஞ்சோதி கேட்டான். "பிறகு என்ன? அர்ஜுனன் காண்டீபத்தை கையில் எடுத்து நாணேற்றி சங்காரம் செய்தான். கிருஷ்ண பகவான் பாஞ்சசன்யம் என்கிற சங்கை எடுத்து பூம் பூம் என்று ஊதினார். உடனே மகாபாரத யுத்தம் ஆரம்பமாயிற்று." "யுத்தம் எப்படி நடந்தது?" என்றான் பரஞ்சோதி. "லட்சணந்தான். இங்கே நான் உட்கார்ந்து உனக்கு பாரத யுத்தக்கதை சொல்லிக் கொண்டிருந்தால் இப்போது நடக்க வேண்டிய யுத்தம் என்ன ஆகிறது?" என்று சொல்லிவிட்டு வஜ்ரபாகு தன்னுடைய குதிரையை திருப்பிக் கொண்டு அந்த மலைப்பாதையில் மேலே போகத் தொடங்கினான். பரஞ்சோதி துள்ளி எழுந்து வேலையும் வாளையும் எடுத்துக்கொண்டு தன் குதிரையின் மீது தாவி ஏறினான். விரைவில் அவன் வஜ்ரபாகுவின் அருகில் போய் சேர்ந்தான். வஜ்ரபாகு திரும்பி பார்த்து, "தம்பி, வந்துவிட்டாயா? உன் முகத்தை பார்த்தால் என்னோடு சண்டை பிடிக்க வந்தவன் மாதிரி தோன்றுகிறது, அப்படித்தானோ?" என்றான். "பயப்படாதீர்கள். அப்படி நான் உங்களோடு சண்டை செய்ய வந்திருந்தாலும் பின்னால் இருந்து முதுகில் குத்திவிட மாட்டேன். முன்னால் வந்துதான் சண்டையிடுவேன். போர்க்களத்திலிருந்து ஓடும் எதிரியின் முதுகில் வேலை எறிந்து கொள்ளும் தைரியம் எனக்கு கிடையாது" என்று பரஞ்சோதி கசப்பான குரலில் சொன்னான். வஜ்ரபாகு சற்று மௌனமாயிருந்துவிட்டு, "அப்பனே, ஓடி தப்ப முயன்றவனை நான் வேலெறிந்து கொன்றிராவிட்டால் என்ன நேரும் தெரியுமா?" என்றான். "என்னதான் நேர்ந்துவிடும்?" "நாம் பார்த்த மாபெரும் வாதாபி சைனியம் 1 மாதத்திற்குள்ளாக காஞ்சி நகரின் வாசலுக்கு வந்து சேர்ந்துவிடும். வைஜெயந்தி பட்டணத்துக்கு என்ன கதி நேர்ந்ததென்று சொன்னேனல்லவா? வைஜெயந்தியின் கதி காஞ்சிக்கு நேருமா? பல்லவ சைனியம் எங்கே போயிற்று? மகேந்திர சக்கரவர்த்தி எங்கே போனார்? அதுதானே மர்மமாயிருக்கிறது. தம்பி, காஞ்சியிலிருந்து கிளம்பிய மகேந்திர பல்லவர் எங்கே போனார் என்பதுதான் யாருக்கும் தெரியவில்லை. அவர் இன்னும் பல்லவ சைனியத்தின் பாசறைக்கு வந்து சேரவில்லையாம்" என்றான் வஜ்ரபாகு. பரஞ்சோதி சற்று சும்மா இருந்துவிட்டு, "ஐயா, அப்புறம் அர்ஜுனன் என்ன செய்தான்? சொல்லுங்கள்" என்று கேட்டான். அத்தியாயம் 46. புலிகேசியின் காதல். வறண்ட மலை பிரதேசங்களையும் அடர்ந்த வனப்பிரதேசங்களையும் நீர் வற்றி வெண்மணல் பரந்த நதிகளையும் கிளி கொஞ்சும் மாந்தோப்புகள் சூழ்ந்த அழகிய கிராமங்களையும் கடந்து வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் இடைவிடாது பிரயாணம் செய்து கொண்டு போனார்கள். சில சமயம் வஜ்ரபாகு வீர ரசம் செறிந்த பாரத யுத்த கதைகளை பரஞ்சோதிக்கு கூறுவான். அர்ஜுனனுடைய வில் தொழில் திறன்களையும் அபிமன்யுவின் அசகாய சூரத்தனத்தையும் பீமனுடைய கதாயுதம் நிகழ்த்திய விந்தைகளையும் பற்றி வஜ்ரபாகு சொல்லும் போதெல்லாம் பரஞ்சோதிக்கு ரோமாஞ்சம் உண்டாகும். குருட்சேத்திர போர்க்களத்தில் தானும் பாண்டவர்களின் கட்சியில் நின்று வீரப்போர் செய்வதாக எண்ணிக்கொள்வான். அவனை அறியாமலே அவனுடைய கைகள் வில்லை வளைத்து நாணேற்றும், பகைவர் மீது வேலை வீசும்.
வாளை சக்கராகாரமாய் சுழற்றும். இன்னும் சில சமயம் வஜ்ரபாகு ஆழ்ந்த யோசனை செய்யத் தொடங்கி விடுவான். அப்போது பரஞ்சோதி கேட்கும் கேள்விகளுக்கு அவன் விடை சொல்ல மாட்டான். மேடு பள்ளம் காடு தண்ணீர் என்று பாராமல் குதிரையை நாலுகால் பாய்ச்சலில் விடுவான். அவன் பின்னோடு பரஞ்சோதி குதிரையை செலுத்திக் கொண்டு செல்வதே பெரும் பிரயத்தனமாயிருக்கும். இன்னும் சில சமயம் வஜ்ரபாகு வாதாபி சைனியத்தின் படையெடுப்பை பற்றியும் பல்லவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கும் பேர் அபாயத்தை பற்றியும் பேசுவான். அப்போதெல்லாம் அவனுடைய தொனியில் கவலை நிறைந்திருக்கும். அமைதி குடிகொண்ட அழகிய கிராமங்களின் ஓரமாக அவர்கள் போகும்போது, ஆஹா, இந்த கிராமங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன கதி நேரப் போகிறதோ தெரியவில்லையே என்று சொல்லுவான். நீண்ட கிளைகளை நாலாபுறமும் பரப்பிக்கொண்டு குளிர்ந்த நிழல் தந்து நின்ற விசாலமான ஆலமரங்களையும் பசுமையான தென்னந்தோப்புகளையும் பார்க்கும் போதெல்லாம் வஜ்ரபாகு பெருமூச்சு விடுவான். மறுபடியும் நாம் இந்த பக்கம் வரும்போது கண்குளிரும் இந்த பசுமையை காண்போமா என்பான். இந்த அதிசயமான கவலைக்கு காரணம் என்னவென்று பரஞ்சோதி வற்புறுத்தி கேட்டபோது வஜ்ரபாகு கூறினான். அப்பனே, நீ அந்த வாதாபி சைனியத்தின் பாசறையை முழுவதும் சுற்றி பார்க்கவில்லை. நான் பார்த்தேன். அந்த பிரம்மாண்டமான யானைப்படையையும் நினைத்து இந்த பசுமையான மரத்தோப்புகளையும் பார்த்தால் எனக்கு கண்ணில் ஜலம் வருகிறது. ஒரு யானை ஒரு நாளில் எவ்வளவு ஆகாரம் சாப்பிடும் தெரியுமா? தெரியாது ஐயா. 6 மரக்கால் அரிசி, 9 தார் வாழைப்பழம், 25 தேங்காய், ஓர் ஆலமரத்தில் பாதி, இவ்வளவையும் சாப்பிட்ட பிறகு யானையின் பசி அடங்காது. அம்மம்மா என்றான் பரஞ்சோதி. இவ்வளவுக்கும் மேலே யானை பாகனுக்கும் அதன் வயிற்றில் இடம் இருக்கும். ஆனால் யானைகள் சைவ விரதங்கள் கொண்டவையாகையால் யானைப்பாகனை சாப்பிடுவதில்லை. பரஞ்சோதி சிரித்துவிட்டு, வாதாபி படையில் அப்படி எத்தனை யானைகள் இருக்கின்றன என்று கேட்டான். 15,000 யானைகள் அப்பனே, 15,000 யானைகள். இவ்வளவு யானைகளும் ஒரு தடவை காஞ்சி நகர் வரையில் வந்துவிட்டு திரும்பினால் போதும். அவை வந்து போன வழியெல்லாம் பசுமை என்பதே இல்லாமல் பாலைவனமாய்ப் போய்விடும். காஞ்சி நகரம் வரையில் வாதாபி சைனியம் வந்துவிடும் என்று அடிக்கடி சொல்கிறீர்களே, அது ஏன்? 15,000 யானைகளையும் 5,00,000 காலாட்படைகளையும் யாரால் தடுத்து நிறுத்த முடியும் தம்பி? கடவுளே பார்த்து நிறுத்தினால்தான் நிறுத்தியது. காஞ்சிக்கோட்டையை ஏன் அவ்வளவு பத்திரப்படுத்தினார்கள் என்பது எனக்கு இப்போதுதான் தெரிகிறது என்று பரஞ்சோதி சொன்னதை கேட்டு வஜ்ரபாகு ஏளனக் குரலில் சிரித்தான். ஏன் சிரிக்கிறீர்கள் ஐயா என்று பரஞ்சோதி கேட்டான். காஞ்சிக்கோட்டையை ரொம்பவும் பத்திரப்படுத்தி இருப்பதாகத்தான் ஒரு காலத்தில் நான் கூட நினைத்தேன். ஆனால் அந்த எண்ணம் எவ்வளவு தவறு என்று இப்போது தெரிகிறது. ஏன், கோட்டைக்கு பத்திரம் போதாதா என்று பரஞ்சோதி கேட்டான். ரகசிய சுரங்க வழியாக தன்னை நாகநந்தி வெளியேற்றுவது அவன் ஞாபகத்துக்கு வந்தது. வாதாபி யானைகள் சாராயத்தை குடித்துவிட்டு வந்து காஞ்சிக்கோட்டையின் கதவுகள் மீது மோதும்போது கோட்டை கதவுகள் எப்படி நொறுங்கி சின்னாபின்னமாக போகின்றன என்பதை நினைத்தால் சிரிப்பு வருகிறது என்றான் வஜ்ரபாகு. இதென்ன விந்தை! யானைகள் சாராயம் குடிக்குமா என்ன? யானைகளை மாமிச பக்ஷிணிகளாக செய்ய முடியவில்லை. ஆனால் மதுபானம் செய்ய பழகியிருக்கிறார்கள். வாதாபி சைனியத்தில் ஆயிரக்கணக்கான வண்டிகளில் பெரிய பெரிய சால்களில் சாராயம் கொண்டு வருகிறார்கள். யானைகளை சாராயம் குடிக்கச் செய்து கோட்டை கதவுகளை முட்டச் செய்ய போகிறார்களாம். இது என்ன அநாகரிக யுத்தம் என்றான் பரஞ்சோதி. யுத்தமே அநாகரிகம்தான் தம்பி என்றான் வஜ்ரபாகு. எல்லா யுத்தத்தையும் அநாகரிக யுத்தம் என்று சொல்ல முடியுமா? நாட்டை காப்பதற்காக மகேந்திர சக்கரவர்த்தி நடத்தும் யுத்தம் அநாகரிக யுத்தமா என்றான் பரஞ்சோதி. மகேந்திர சக்கரவர்த்தியின் பெயரை மட்டும் என் காது கேட்கச் சொல்லாதே. தேச பாதுகாப்பை அசட்டை செய்துவிட்டு ஆடலிலும் பாடலிலும் அவர் காலம் கழித்ததை நினைத்தால் எனக்கு கோபமாய் வருகிறது. பரஞ்சோதி வஜ்ரபாகுவின் முகத்தை சற்று கவனமாய் பார்த்துவிட்டு, அப்படியானால் காஞ்சிக்கோட்டையை பாதுகாக்கவே முடியாது என்று நினைக்கிறீர்களா என்றான். வாதாபி சைனியம் நேரே காஞ்சிக்கு வந்து சேர்ந்தால் காஞ்சிக்கோட்டையை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. அப்படி வந்து சேராதல்லவா? அதன் பொருட்டுதான் ஓட முயன்றவன் முதுகில் வேலை எறிந்து கொன்றேன். நாகநந்தி கொடுத்ததாக புலிகேசியிடம் ஓர் ஓலை கொடுத்திருக்கிறேன். அதை பற்றி புலிகேசிக்கு சந்தேகம் தோன்றாதிருந்தால் காஞ்சியை தப்புவிக்கலாம். நீங்கள் கொடுத்த ஓலையில் என்ன எழுதியிருந்தது ஐயா? தம்பி, அந்த விஷயத்தை பற்றி நீ கேளாமல் இருந்தால் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாது என்று முன்னொரு தரம் பரஞ்சோதி கூறிய வார்த்தைகளை வஜ்ரபாகு இப்போது திருப்பி கூறினான். பரஞ்சோதி சற்று நேரம் சும்மா இருந்துவிட்டு, ஐயா, நீங்கள் கொடுத்த ஓலையின் பலனாக சளுக்க சைனியம் காஞ்சிக்கு வராமல் வாதாபிக்கே திரும்பி போய்விடுமா என்று கேட்டான். அப்பனே, காஞ்சி என்ற பெயரை கேட்டதும் புலிகேசியின் கண்களில் தோன்றிய ஆசை வெறியை நீ பார்த்திருந்தாயானால் இவ்விதம் கேட்டிருக்க மாட்டாய். என்னை அச்சுத விக்ராந்தனுடைய சந்ததியில் வந்தவனாக நினைத்து கொண்டே புலிகேசி தன்னுடைய மனதை நன்றாக திறந்து காட்டினான்.
அது யார் அச்சுத விக்ராந்தன் என்று பரஞ்சோதி குறுக்கிட்டு கேட்டான். எந்த விஷயத்தையும் ஐயன் திரிபர தெரிந்து கொள்வதில் அவனுக்கு அடங்காத ஆசை ஏற்பட்டிருந்தது. பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் மத்தியில் 200 வருஷத்துக்கு முன் தனி அரசு செலுத்திய அச்சுத கலப்பாளனை பற்றி நீ கேட்டதில்லையா? அந்த அச்சுத கலப்பாளனின் வம்சம் நான் என்றது புலிகேசி நம்பிவிட்டான். பார்த்திருக்கிறேன் என்றான். காஞ்சி நகர் காட்சிகளை விவரமாக வர்ணிக்கும்படி சொன்னான். நான் அவ்விதமே காஞ்சியை வர்ணித்தபோது புலிகேசியின் முகத்தில் தோன்றிய பரபரப்பை பார்க்க வேணுமே. எலியை பார்த்த பூனையின் கண்களில் தோன்றும் ஆசை வெறி புலிகேசியின் கண்களிலும் அப்போது தோன்றியது. ராவணன் சீதையை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா தம்பி? என்னிடம் நீ ஆசை கொள்கிறாயா, அல்லது உன்னை காலை போஜனத்துக்கு பலகாரமாக செய்து சாப்பிட்டு விடட்டுமா என்றானாம். அதுபோல புலிகேசி காஞ்சி நகரை கட்டி ஆள ஆசைப்பட்டாலும் படுவான், அல்லது அதை அக்னிக்கு இரையாக்க விரும்பினாலும் விரும்புவான். புலிகேசியின் காதல் விபத்திலிருந்து காஞ்சிமா தேவியை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று வஜ்ரபாகு கூறிவிட்டு நெடிய மௌனத்தில் ஆழ்ந்தான். அத்தியாயம் 47. பிரயாண முடிவு. சூரிய அஸ்தமன சமயத்தில் ஒரு மலைப்பாதையின் முடுக்கு திரும்பியதும் பல்லவ சைனியம் தண்டு இறங்கியிருக்கும் பாசறை தென்பட்டது. பல்லவ சைனியத்தை பார்த்த உடனேதான் வஜ்ரபாகுவின் கவலைக்கு எவ்வளவு தூரம் காரணம் உண்டு என்பதை பரஞ்சோதி உணர்ந்தான். வாதாபி சைனியத்துக்கும் பல்லவ சைனியத்துக்கும் அவ்வளவு மலைக்கும் மடுவுக்குமான தாரதமியம் இருந்தது. தம்பி, பார்த்தாயா என்றான் வஜ்ரபாகு. பார்த்தேன் ஐயா. இன்னமும் நீ நம்புகிறாயா பல்லவ சைனியம் ஜெயிக்கும் என்று? கட்டாயம் ஜெயிக்கும் ஐயா, சந்தேகமே இல்லை என்று பரஞ்சோதி அழுத்தந்திருத்தமாக சொன்னான். அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறாயே, எதனால் சொல்கிறாய்? பல்லவ சைனியத்தின் பட்சத்தில் தர்மபலம் இருக்கிறது. அதோடு கூட மகேந்திர சக்கரவர்த்தியும் இருக்கிறார். ஏது ஏது, மகேந்திர சக்கரவர்த்தியிடம் உனக்கு அபார நம்பிக்கை இருக்கிறதே என்றான் வஜ்ரபாகு. ஆமையா. பல்லவ சக்கரவர்த்தியை நீ பார்த்திருக்கிறாயா தம்பி? முன்னும் 2 தடவை பார்த்திருக்கிறேன். ஆயன சிற்பி வீட்டில் புத்த விகாரத்துக்கு பின்னால் நான் ஒளிந்திருந்த போது ஒரு தடவை பார்த்தேன். இன்னொரு தடவை காஞ்சியில் நடுராத்திரியில் மாறுவேடத்தில் பார்த்தேன். அப்போது சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட தங்களைப் போலத்தான் இருந்தார். தங்களைப் போலவே பெரிய மீசையும் வைத்திருந்தார். ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். மகேந்திர சக்கரவர்த்தி சில சமயம் மாறுவேடம் பூண்டு ஊர் சுற்றுவது உண்டு என்று. சக்கரவர்த்தி நான் என்றும் என்னை சக்கரவர்த்தி என்று கூட சிலர் சந்தேகப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு அம்மாதிரியெல்லாம் சந்தேகம் கிடையாது. அது போகட்டும். வாதாபி சைனியம் பல்லவ சைனியம் இரண்டையும் நீ பார்த்திருக்கிறாய். தம்பி, இன்னமும் பல்லவ சைனியத்தில் சேருவதற்கு இஷ்டப்படுகிறாயா? இஷ்டப்படுவது மட்டுமல்ல, பல்லவ சைனியத்தில் சேர துடித்து கொண்டிருக்கிறேன். இங்கே நாம் பேசிக்கொண்டு நிற்கும் நேரமெல்லாம் வீண் போவதாகவே நினைக்கிறேன். அப்படியானால் எனக்கு விடை கொடு. என்ன, என்னை இங்கே விட்டுவிட்டு போகிறீர்கள்? ஆமாம், நான் முதலில் போய் பல்லவ சக்கரவர்த்தியை பார்த்து உன்னை பற்றி சொல்கிறேன். அவர் இஷ்டப்பட்டால் உன்னை அழைத்து வரச் செய்வார். அதுவரையில் நீ பாசறைக்கு வெளியிலேதான் காத்திருக்க வேண்டும். சக்கரவர்த்தி பாசறையில் இருக்கிறாரா? காஞ்சியிலிருந்து கிளம்பியவரை பற்றி அப்புறம் செய்தியே இல்லை என்றீர்களே. இதற்குள் ஒரு கால் வந்திருக்கலாம் அல்லவா? ஐயா, சக்கரவர்த்தியை நான் ஒரு தடவை நேரில் பார்க்க விரும்புகிறேன். அதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பரஞ்சோதி ஆர்வத்துடன் சொன்னான். எதற்காக சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆவலுடன் இருக்கிறாய் என்றான் வஜ்ரபாகு. காஞ்சிக்கு கோட்டையை பாதுகாக்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்புவிக்கும்படி கேட்டுக்கொள்வதற்காகத்தான். ஓஹோ, மத யானையின் மேல் வேலெறிந்த வீரன் அல்லவா நீ? சிவகாமி சுந்தரியை காப்பாற்றியது போல் காஞ்சி சுந்தரியையும் காப்பாற்ற விரும்புகிறாய் போலிருக்கிறதே. உன்னை போன்ற மகாவீரனை தாளம் போட்டுக்கொண்டு பாசுரம் பாடுவதற்கும் கல்லுளியை வைத்துக்கொண்டு கல்லை செதுக்குவதற்கும் உன் மாமா அனுப்பி வைத்தாரே, அது எவ்வளவு பெருந்தவறு! சிற்பக்கலை தெய்வீக கலை ஐயா. போதும் போதும், அப்படியெல்லாம் சொல்லித்தான் மகேந்திர சக்கரவர்த்தி பல்லவ சாம்ராஜ்யத்தை இந்த கதிக்கு கொண்டு வந்து விட்டார். சக்கரவர்த்தியிடம் நானும் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ளப் போகிறேன். மலையை குடைவது, பாறையை செதுக்குவது முதலிய காரியங்களை எல்லாம் நிறுத்துங்கள். பல்லவ ராஜ்யத்தில் உள்ள அவ்வளவு சிற்பிகளையும் ஏவி ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பாரத மண்டபம் கட்டச் சொல்லுங்கள். அந்த மண்டபங்களில் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் கூடி கேட்கும்படியாக மகாபாரதம் வாசிக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப் போகிறேன். இதெல்லாம் எதற்காக என்று பரஞ்சோதி கேட்டான். இந்த யுத்தத்தை மகேந்திர சக்கரவர்த்தியாலும் பல்லவ வீரர்களாலும் மட்டும் ஜெயித்துவிட முடியாது. பல்லவ நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் வீரமும் பௌரஷமும் அடைய வேண்டும். உயிரை திறனமாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வஜ்ரபாகு பரஞ்சோதியை பிரிந்து செல்வதற்கு முன்னால் அவனை அன்புடன் தழுவிக்கொண்டு, தம்பி, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கும் உன்னுடைய வயதுதான். நீங்கள் இருவரும் சேர்ந்தீர்களானால் எவ்வளவோ அரும்பெரும் காரியங்கள் செய்யலாம் என்றான். பரஞ்சோதி நா தழுதழுக்க, ஐயா,
சிறு பிராயத்தில் நான் என் தந்தையை இழந்தேன். என்னையும் உங்கள் புதல்வனாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டான். வீரன் வஜ்ரபாஹு பாசறைக்குள் புகுந்து சென்ற பிறகு பரஞ்சோதிக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாகத் தோன்றியது. சக்கரவர்த்தியிடமிருந்து தன்னை அழைத்து வரும்படி எப்போது ஆக்கை வரும் என்று அவன் ஆவலுடன் காத்திருந்தான். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பல்லவ சைனியத்தின் பாசறையில் ஒரு பெரிய கலகலப்பு சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பல்லவ சைனியத்தின் பாசறையில் ஒரு பெரிய கலகலப்பு ஏற்பட்டு திடீரென்று பல ஆயிரம் வீரர்களின் குரல்கள் எழுப்பிய ஜெயகோஷம் வானவெளியை எல்லாம் நிரப்பி மலை அடிவாரம் வரை சென்று எதிரொலி செய்தது. சங்கைகளும் முரசங்களும் பேரிகைகளும் சேர்ந்து முழங்கிய பேரொலி வானமுகடு வரையில் சென்று முட்டித் திரும்பியது. பாசறையின் வாசலில் நின்று காவல் புரிந்த வீரர்களை பரஞ்சோதி தயக்கத்துடன் நெருங்கி பாசறைக்குள்ளே மேற்கூறிய கோலாகலத்தின் காரணம் என்னவென்று கேட்டான். அதற்கு மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி பாசறைக்கு வந்துவிட்டார் என்று குதூகலமான மறுமொழி கிடைத்தது. முதல் பாகம் முற்றிற்று.